நகரம்பாய்சுறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் சந்தித்து சவுக்கு சங்கர் அவர்கள் விரைவில் வெளிவர போறாரு அப்படிங்கிற செய்திகள் வருது. அது குறித்து பேச போறோம். சரவணன் சார், கடந்த 2-3 நாட்களாக சவுக்கு சங்கர் விரைவில் வெளிவர போறாரு, அவரோட வழக்குகள்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிச்சு, இன்னும் 2 வழக்குகள் தான் இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் எப்போ வெளியே வராதுன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சார்? எல்லாருமே நிறைய பேர் ட்வீட் கூட போடுறாங்க, அவர் 2 நாளில் சவுக்கு சங்கர் விடுதலை அப்படின்னு. அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. அந்த குண்டர் சட்டம் அந்த ரிட்ல குண்டர் சட்டம் ரத்து பண்ணாதான் நம்ம எதிர்பார்க்கலாம். 2 நாள்லயோ 3 நாள்லயோ இல்லை 1 வாரத்திலேயோ வருவாங்க. அந்த குண்டர் சட்டம் இன்னும் அது ரிட்டு உடையில அந்த குண்டர் சட்டம் உடையிலும் போது அது நம்ம 2 நாள் 3 நாள் ஒரு போலியான ஒரு தகவலை நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஆனா நிறைய இந்த ஜாமீன் 5 நீங்க அவர் மீது போடப்பட்ட அத்தனை வழக்குக்கும் ஜாமீன் கிடைச்சிட்டா கூட குண்டாஸ் உடைஞ்சாதானே வெளியே வர முடியும். குண்டாஸ் உடையிலன்னு சொன்னா எப்படி வெளியே வர முடியும்? தடுப்பு காவல்ல தானே வச்சிருக்காங்க அவரை. அதாவது வழக்குகள் 10-17 வழக்குகள் கிட்ட போட்டிருக்காங்க. 17 வழக்குகள் போட்டிருந்தாலும் தடுப்பு காவல் குண்டாஸ் ஒன்று இருக்கு. நீங்க இந்த 17 வழக்குலையும் ஜாமீன் கிடைச்சு அந்த ஜாமீனுக்கு நாம ஆளை நிப்பாட்டி நம்ம எல்லாம் கிளியர் பண்ணிட்டா கூட ஆள் வெளியே வர முடியாது. அந்த குண்டர் சட்டம் உடைஞ்சாதான் வெளியே வரும். இல்லைன்னா குண்டர் சட்டம் குண்டர் சட்டம் ரத்தாகணும், இல்லைன்னா குண்டர் சட்டம் முழுக்க முடிக்கணும். இது முடிஞ்சாதான் வெளியே வர முடியும். ஆனா அவரோட வழக்கறிஞர் வெளியே வந்துருவாருன்னு சொல்லி வழக்கறிஞரே பேட்டி கொடுக்குறாங்க, வெளியே வந்துருவாரு. இல்ல, அவர் எந்த அடிப்படையில் அவர் வழக்கறிஞர் சொன்னாருன்றது தெரியல. நீங்க விரைவில் வெளியே வருவாருன்னு சொல்றது எல்லாரும் சொல்றது தானே. அதே மாதிரி குண்டர் சட்டத்தை கூட நாங்க உடைச்சிட்டு வெளியே கொண்டு வருவோம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் பேசுனதான் நமக்கு தெரியுது. இல்ல, இதுல திமுக இன்னமும் அவங்களோட அந்த கோவம் அடங்கலன்னு நினைக்கிறீங்களா? மீண்டும் மீண்டும் வழக்கு இல்ல, நேற்று பாத்தீங்கன்னா இந்த உதகையில பாத்தீங்கன்னு சொன்னா அதே எந்த ஒரு போலீஸ் அதிகாரியே அல்லது பெண் போலீஸ் இதை தவறா பேசினார், மிஸ்பிஹேவியரா பேசினார்ன்றதுக்காக வழக்கு போட்டாங்களோ அதே வழக்கு தான் உதகையிலேயும் பதிவு பண்ணி நேற்று அதே வழக்கு தான். அங்க ஒரு எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு குற்றம் பல தண்டனை கொடுக்க முடியாது. இந்த அடிப்படை அறிவு கூட திமுக தமிழக காவல்துறைக்கு இல்லையான்றது தான் வேதனையா இருக்கு. ஏன்னு சொன்னா, அவர் பேசுனது தவிர்க்கப்பட வேண்டிய, பேசியிருக்க கூடாத வார்த்தைகள் தான். அதுக்காக ஒரு வழக்கு தான் போட முடியுமே தவிர, நீங்க தமிழ்நாடு முழுக்க பெண் காவலர்களை வச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வழக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அது லாஜிக்கா எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? அதாவது எப்படின்னா, சட்டத்தை தவறா துஷ்பிரயோகம் பண்ணுது காவல்துறைன்னு தான் அர்த்தம். இப்ப கைது செய்யப்பட்டு 3 மாசத்துக்கு மேல ஆகுது. இப்போ உதகையில அந்த இன்னொரு பெண் காவலரை விட்டு அங்க புகார் கொடுக்க சொல்லி அந்த புகாரை பதிவு செஞ்சு அந்த புகாரின் அடிப்படையில் அங்க கூட்டு போய் இவரை நீதிமன்றத்தை நிப்பாட்டி அங்க என்ன பண்றாங்க, பெரிய இது மட்டும் இல்ல, உடனே நாங்க கஸ்டடி வேணும், போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்கன்னு சொன்னா, அப்போ இது நான் வாழ்றது ஜனநாயக நாட்டிலையா சர்வாதிகார நாட்டிலையான்றது தெரியல, வாழ்றது மக்களாட்சியிலையா இல்ல மன்னராட்சியான்றது கூட தெரியல. ஒரு வியப்பா இருக்கு. ஏன்னா இது போன்ற சட்ட விதி மீறல்கள் இது வரையும் எங்கேயுமே அப்படி நடந்தது இல்லை. நம்ம ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்திருக்கோம், எடப்பாடி ஆட்சி காலத்துல இருந்திருக்கோம், அண்ணா திமுக ஆட்சி காலத்துல கூட இருந்திருக்கோம். இப்போ ஒரு விசித்திரமான நகர்வுகள் தான் எல்லாமே நடக்குது. இப்போ உதவியில கூட்டு போய் வச்சு அங்க அவரை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுக்கு 2 நாள் கஸ்டடி வேணும், இவர்கிட்ட இன்னும் தீவிரமா விசாரிக்கணும்னு சொல்றதெல்லாம் அதை உள்வாங்கிட்டு நீதிபதி 24 மணி நேரம் அவருக்கு கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி கொடுக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலாவே சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிற ஒரு விஷயமான இல்ல. அப்ப 3 மாதங்கள் சிறையில் வச்சும் சவுக்கு சங்கர்கள்ட்ட இருந்து இன்னமும் அவங்க நினைச்ச தகவலையோ இல்ல நினைச்ச டிமாண்டையோ எதுவுமே வைக்க முடியல. இல்ல பிரபா, இவங்களுக்கு என்னன்னா மன உளைச்சலை ஏற்படுத்தணும். இப்ப போலீஸ் கஸ்டடின் போது என்ன கேட்பாங்களோ, இயற்கையா மனுஷனுக்கு வரும் இல்லையா, என்ன கேட்பானுங்களோ, ஏது கேட்பானுங்களோ, என்ன பிரச்சனையோ, இல்ல நம்மளை எப்படி டீஸ் பண்ணுவாங்க, இல்ல நம்மளை அடிப்பாங்க, ஏன்னா ஏற்கனவே அது நடத்திருக்காங்க இல்லையா. அப்போ இது போன்ற ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறது தான். அவங்களுக்கு தெரியும் இதனால ஒன்னே ஆக போறது இல்லை. நாளைக்கு உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞர் ஒரு வழக்கு போட்டான்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் கோஆர்டினேஷன் ஒரே வழக்காக்குன்னா ஆக்கிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. ஏன்னா ஒரே சென்னையில் நடந்த குற்றம் தான், அதனால இங்கே மாத்துங்க, வேற இங்கே போக முடியாதுன்னு சொன்னா அதை மாத்திட்டு போயிடுவாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் அது வெளியும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு கோர்ட்லயும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்ட நீதிபதிக்கிட்டையும் கொண்டு போய் ஒரு நிப்பாட்டி போலீஸ் கஸ்டடி வாங்கி விசாரணைன்னு சொல்லி அலைக்கழிச்சு மன உளைச்சலை ஏற்படுத்துவது தான் திமுகவோட திட்டம். நேற்று வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, சங்கர் சொன்னதா சொல்லியிருக்காரு, கேஎன்ஆருக்கும் உனக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி.
ஏன்னா KN நேரு இவங்க கிட்ட, அதாவது சங்கர் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட ஹார்ட் டிஸ்க் உட்பட எல்லா இதுல வந்து KN நேரு கிட்ட பேசியிருக்கிறார் போல இருக்கு யாரே சங்கர். அதனால KN நேருக்கும் சங்கருக்கு என்ன விஷயம் சொல்லிடாது அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வந்து கஸ்டடியில் எடுக்கிற இது டார்ச்சர் பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்படின் போது அப்ப KN நேருகிட்ட போய் நீ விசாரி. அதாவது இவங்க, அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா காவல்துறையினுடைய ஒரு யதார்த்த விஷயம் அப்படின்னா, என்கிட்ட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, கேட்கறாங்க, நான் கொடுத்துறேன் பிரபா வந்து எனக்கு உதவி பிரபா தான், எனக்கு எல்லாம் பண்ணது அவரு தான் அப்படின்னு நான் உங்களை போட்டு விட்டேன்னு வச்சுக்கேன். என்னை மட்டும் முடிக்காம உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, உனக்கு ரஹீமுக்கு என்ன தொடர்புன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, மறுக்கலாம், இல்ல சார் அவர் எம்எல்ஏ கடுப்புல அல்லது வெறுப்புல பொய்யா சொல்றாருன்னு சொல்லலாம். அப்போ சங்கர் கிட்ட எடுக்கப்பட்ட ஹார்ட் டிஸ்க்கு இல்ல செல்போன்லயே ஏதோ வந்து KN நேரு கிட்ட பேசுனதாவோ KN நேருடைய உதவியாளர்கிட்ட அடிக்கடி பேசுறதா தகவல் சைபர் கிரைமுக்கு வந்திருந்ததுன்னா நீங்க சங்கர் கிட்ட வந்து தூண்டி துருவி வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க போய் நேரடியா KN நேரு கிட்ட உட்கார வச்சு விசாரிங்க. அதான முறை. அங்க கேட்க முடியாது இல்ல. அப்ப கேட்க முடியாதுன்னு சொன்னா ஒரு அமைச்சரா இருக்காரு, அவரை பத்தி திமுக வந்து ஏன் இப்படி வந்து ஒரு வன்மத்தை ஏவுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ KN நேருக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு விதமான முரண் கருத்து ஓடுது அவங்களுக்குள்ளவே. இப்படிதான் தோணுது இல்லையா? இல்ல இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து என்னோட கேள்வி என்னன்னா, 3 மாதங்களாயும் திரும்ப திரும்ப வழக்கு போட்டு அவர் உள்ளே வச்சிருக்கிறதுக்கு இன்னும் தகவல் அவர்கிட்ட இருந்து வெளியே வரல, வெளியே வாங்க முடியலங்கிறதுனால என்னங்க தகவல் இருக்கு போகுது. இல்ல இந்த இப்ப சொன்னீங்களே KN நேரு வர மாதிரி நிறைய தகவல் வந்து எதிர்பார்க்கிறாங்க. அவன் பல கொலைகளை செஞ்ச பலகாரம் அல்லது உள்நாடு வெளிநாடு வந்து ஏதோ மக்கள் வரி பணத்தை வந்து கொள்ளடிச்ச கொள்ளக்காரன் என்ன இருக்கு, அவங்ககிட்ட தகவல் வரல, உள்நாடு வெளிநாடு பதுக்கி வச்சிருக்கான், அந்த தகவல் வரல இருந்தது. கண்டாது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்த அவனுங்களாம் ஒரு புண்ணை வந்து சொஞ்சு பெரிய காயமாக்கிட்டானுங்க. அது திமுகவுக்கு மிகப்பெரிய அவமானம் தான், அது அசிங்கம், அது கேவலம். ஒரு தனிநபரை வந்து நீங்க இப்படி வண்ணம் செஞ்சு அவரை பிடிக்கிறது, ஜெயிலில் வந்து கஸ்டடியில், அதுவும் நீதிமன்ற காவலில் வச்சு அவரை கையை உடைக்கிறது, அவர் கொண்டு வர வாகனத்தை ஆக்ஷன் பண்ணி அவரை வந்து அதாவது மரண பீதியை ஏற்படுத்துறது, அதன் பிறகு வந்து அவர் வெளியே வந்தா பேச மாட்டேன்னு சொல்லி எனக்கு உத்தரவாதம் கொடுங்க, நீங்க வெளியே வந்துடலாம்னு சொல்றது. இவ்வளவு கேவலமான அரசா திமுக அரசு? சொல்லுங்க. இல்ல நீதிபதிகள் மாற்றம் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்குது. ஆமா, சமீபத்தில் கூட உயர் நீதிமன்றத்துல அந்த ரிட்டு விஷயம் அதான் சொன்னேன். அந்த குண்டர் சட்டம் ரிட்டு வந்திருக்கு, அந்த ரிட்டு விசாரணை போது நீதிபதி, அப்ப நீதிபதிகள் என்னன்னா கவர்மெண்ட்டுடைய ப்ரெஷர் இருக்கு. அப்ப கவர்மெண்ட் ப்ரெஷருக்காக வந்து இவர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் வந்து சரிதான் அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாங்கன்னா அது சட்டத்துக்கு எதிரான விஷயம் நீதிபதிகள் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? சட்டத்துக்கு எதிரான விஷயம் யாரும் சொல்ல முடியாது. அதனால இந்த சிக்கலை நம்ம எதுக்கு ஒதுங்கிடுவோம்? கவர்மெண்ட் நம்ம சொல்லனாலும் பிரச்சனை, சொன்னாலும் பிரச்சனை, அதனால நம்ம ஒதுங்கிடுறாங்க. அப்போ திமுகவுக்கு ஆதரவான நீதிபதிகள் யாருன்னா மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய நீதிபதிகள் உட்கார்ந்து இந்த குண்டர் சட்டம் போட்டது இவருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னா 1 வருஷம் முழுக்க இருக்கணும், 1 ஆண்டு சிறையில் இருக்கு. சொல்லிட்டா போதும். சொல்லிட்டா அந்த ரிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அது எப்படின்னா ரிட்டு உடஞ்சுதான் கன்ஃபார்மான்னு கேட்பாங்க. ரிட்டு கன்ஃபார்ம் உடஞ்சிச்சின்னு சொன்னா உடனே அந்த குண்டர் சட்டம் போயிடும், அவர் மீது போடப்பட்ட வழக்குகளுக்கு ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம். அல்லது குண்டர் சட்டம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 1 வருஷம் பூர்த்தி ஆகும். 1 வருஷம் உள்ளதான், 1 வருஷம் கம்ப்ளீட்டா, ஒரு நாள் கூட குறைக்க முடியாது. அதை ஜாமீன் வாங்குறது இல்ல மறுபடியும் உடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. இல்ல, அந்த 1 வருஷம் பூர்த்தி ஆகும். அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை திமுக அரசு செஞ்சுட்டு வருது. இப்ப இந்நிலையில வந்து ஜாமீன் வந்து ஒரு 10 வழக்கு கிட்ட ஜாமீன் கிடைச்சிருக்குன்னு சொன்னா, ஜாமீன் கிடைச்சி சங்கர் நாளைக்கு வந்துடுவார், நாளைக்கு மறுநாள் வந்துடுவான்னு சொல்லி ஒரு தவறான தகவலை நம்ம கொடுக்க முடியாது மக்கள்கிட்ட. ஏன்னா குண்டர் சட்டம் உடைஞ்சாதான் ஜாமீன். இப்ப எனக்கு 6 வழக்கு போட்டாங்க, குண்டர் சட்டமும் போட்டாங்க. 6 வழக்குல வந்து ஒரே வாரத்துல 6 வழக்குக்கு ஜாமீன் கிடைச்சிச்சு, ஷூரிட்டியை நிப்பாட்டிட்டோம். 6 ஜாமீனும் கிடைச்சி ஷூரிட்டியை நிப்பாட்டிட்டோம். ஆனா குண்டர் சட்டம் வந்து என் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் போர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ரிட்டு போடுறோம் ஹைகோர்ட்ல, ரிட்டு போட்டு அது உடையிறதுக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. அது உடைஞ்ச பிறகுதான் நான் வெளியே வந்தேன். உடையிற வரைக்கும் நீங்க உள்ளதான் இருந்தாகணும். அதாவது என் மீது போடப்பட்ட வழக்குகளுக்கு ஜாமீனும் கிடைச்சி நாங்க ஷூரிட்டியும் கட்டிட்டோம். இப்ப சங்கருக்கு வந்து 17 வழக்கும் ஜாமீனும் கிடைச்சி ஷூரிட்டியும் கட்டி கிளியர் ஆயிட்டாலும் அவர் வெளியே வர முடியாது. அந்த குண்டர் சட்டம் ரிட்டு உடைஞ்ச பிறகுதான் வெளியே வர முடியும். இதான் அந்த வழிமுறைகளை சொல்றேன்.
இதான் அந்த வழிமுறை வழிமுறைகள். இந்நிலையில் தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துல கூட்டு போய் கஸ்டடின்னு எடுத்து இவங்க வந்து உண்மையிலே பார்க்கணும்னா சவுக்கு சங்கரை வந்து இவங்க அவங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் வாங்கணுன்றதை விட அவனை எப்படியாவது மறுபடியும் திமுக பக்கம் சாய்க்க முடியுமான்றதை பாக்குறாங்க. இந்த சங்கரை அவ்வளவு சாதாரணமா வந்து விழுந்துட மாட்டான். எனக்கு தெரியும் சங்கரை இல்ல முன்னாடில இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு. ஆமா இல்ல நான் எனக்கு தெரியும் விட மாட்டாப்புல. எதிர்கொள்வோன்னு பார்த்தோம். இவ்வளவு தூரம் இழந்துட்டோம், இனி என்ன இருக்கு இழக்கிறதுக்கு பாத்துக்கலாம்டா நமக்கு என்ன அப்படின்ற அதுதான் ஒரு அந்த அவங்க வழிக்கு வராதனாலதான் மீண்டும் மீண்டும் அவரை உள்ளே வச்சுக்கிறதுக்காக என்னங்க பண்ண முடியும். உள்ளே வச்சிருந்தா என்ன பிரபா பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி ஒரு வருஷத்துக்கு மேல உங்களால மயிறு ஒரு குடும்பம் பிடுங்க முடியாது காவல்துறையானவங்க. இல்லைன்னு சொன்னா என்ன ஆளை வச்சு கொல்லதான் செய்யணும். இது ரெண்டு தவிர வேற எதுவுமே சங்கரை கிட்ட பண்ண முடியாது. சங்கரை நீங்க இப்ப சங்கர் வந்து உள்ள இருக்காரு. அதே போல வந்து ஃபெலிக்ஸ் அவர்களும் இன்னமும் அவருக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. அவர் சவுக்கு சங்கர் மேல கூட வந்து 17 இருக்கு. ஆமா ஆமா. ஆனா ஏன் ஃபெலிக்ஸ் அவர்கள் இதுல இன்னொரு குடும்பம் என்ன தெரியுமா? A1 சவுக்கு சங்கர், A2 தான் வந்து ஃபெலிக்ஸ். ஆமா. A1க்கு அதே கோயம்புத்தூர் நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துச்சு. A2 ஃபெலிக்ஸுக்கு இன்னும் வெளியே கொடுக்கல. என்ன காரணம்? இதுதான் இதே வந்து அதிமுக ஆட்சியில இதே மாதிரி சவுக்கு சங்கருக்கோ இல்ல பிலிக்ஸுக்கோ பிலிப்ஸுக்கோ இப்படி நடந்திருந்ததுன்னா இது வந்து கருத்துரிமைக்கு எதிரானது, ஊடக தர்மத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி இந்த திமுகவுடைய முக்கிய ஊடகங்களும் சரி, திமுகவுடைய இந்த அரசு திமுக அரசு இல்ல திமுகவுடைய இந்த வாய் சவடால்கள் இருக்கானுங்கல்ல, இவங்க எல்லாம் என்ன குதின்னு குதிச்சு இருப்பானுங்க. இப்ப ஏன் அதை பத்தி பேசுறதே இல்லை? சங்கர் தப்பு பண்ணா சரி, சங்கர் மீது உங்களுக்கு வன்மம் இருக்கு, வெறுப்பு இருக்கு, ஓகே. பிலிக்ஸ் என்ன உடவுல தானே சொல்லுங்க. அவருக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இது வந்து முழுக்க வந்து ஊடக அதாவது இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான மட்டும் இல்லை, இது ஊடக தர்மத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு தான் தமிழக அரசு செஞ்சிருக்கு. யாரும் அதை பத்தி கண்டிக்கிறது இல்லையா? யாரும் அதை பத்தி பேசுறது இல்லையா? நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். ஆமா, பேசினா கூட அது சிக்கலாகுதுன்னு தான் பயப்படுறாங்க. அதான் சொல்றேன், யாரும் பேசுறது இல்லை. இதெல்லாம் வந்து முழுக்க வந்து மனித உரிமை மீறலுக்கு உண்டான செயல்கள். இது பிலிக்ஸ் எல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட் அவரு. இல்ல பிலிக்ஸ் அவர்களுக்கு வந்து அன்றைக்கு வந்து சில பேர் வந்து பேசினாங்க. இப்ப மீண்டும் அவங்க வந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே, ஊடகம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு விதமான மிரட்டல் இருக்கலாம் உளவுத்துறை. நமக்கு எதுக்கிட்ட ரொம்ப ஏன் சொன்னா எல்லாருமே இந்த மீடியாஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து எதை வேணாலும் பார்க்கலண்டா ஏறி அடிப்பண்டான்னு சொல்ற மனநிலை கொண்ட நபர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கு சம்பளம் வருதா, நம்மளுடைய வேலை டியூட்டி பண்றோமா, நம்ம ஏதோ ஜேர்னலிசம் பண்ணோமா, அர்ப்பணிப்பு தன்மை ஜேர்னலிசம் எல்லாம் மலையேறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுல அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த ஊடகம் என்ற ஒரு நிலையை உருவாக்குறதுக்காக இழந்த உயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் இறந்துருக்காங்க இந்த ஊடகத்துறையில. ஏன் சொன்னா மன்னர்கள் தலையில இருந்த மகுடங்களை மாற்றி ஊடகம் வந்து கொண்டு வந்த பிறகுதான் மக்களாட்சி மலர வந்தது. அந்த மன்னர்கள் தலையில இருந்த மகுடங்கள் மாற்றி அமைக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் இந்த ஊடகங்கள். இன்னைக்கு வந்து இந்த ஊடகங்கள் வந்து மறுபடியும் வந்து கார்பரேட் என்கின்ற மன்னர்கள் தலையில முடிச்சு விட்டுட்டே இருக்கு. இப்ப எல்லா ஊடகமும் யார் வச்சிருக்காங்க? சன் டிவி யார்கிட்ட இருக்கு, நியூஸ் 18 யார்கிட்ட இருக்கு, எல்லா ஊடகம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே பாருங்க, தமிழ்நாடு இருக்கும் இந்தியா அளவுக்கு பாருங்க, எல்லாம் அதை ஒரு கார்பரேட் கூடாரமா மாறிடுச்சுன்னும் போது அப்ப அவங்க வந்து உண்மையை வந்து மக்கள் பிரச்சனைகளை எடுத்து மக்களுக்கு பக்கம் நின்று அவங்க வந்து நியாயத்தை நீதியை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறது நம்முடைய முட்டாள்கள். இல்ல ஏன் வந்து ஊடகத்துல இப்ப இணையதளங்கள்ல பேசுறது வந்து திமுக அரசு வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தோணுது. இப்ப சமீபத்துல கூட அந்த பிரியாணி மேனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி இந்த பேரு இன்ஸ்டால ஒரு பையன் இருக்கும், அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த இணையதளங்கள்ல பேசுறவங்க ஏன் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க? இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றது. லெஃப்ட் ஹேண்டு கூட சொல்லக்கூடாது, லெஃப்ட் ஒரு விரல டீல் பண்ற விஷயத்த திமுக வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் வந்து இந்த ஐடி விங்ல இருக்கான், அவன் வந்து என்ன பண்றான்னு சொன்னா அவன் கொடுக்குற தகவல் எல்லாம் வந்து சைபர் கிரைம் வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணிட்டு வராங்கன்றதுதான் என்னுடைய பார்வையில் தெரியுது. யாரும் இருக்கலாம் மேபி அவன் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பண்ணி அது வந்து எப்படின்னா அது ஒரு விதமான த்ரெட்டனிங், மிரட்டல். அது இந்த மிரட்டல் வந்து இது வந்து எப்பவுமே அடக்க முடியாது. இது இன்னும் வெகுண்டுதான் எழுதும், இது இன்னும் வருங்கிறீங்க. ஆமா, எப்பவுமே அப்படிதான். அரசு வந்து அடக்குமுறையை வந்து கண்டு எந்த ஒரு சமூகமும் ஓடி ஒதுங்கி அடக்குமுறையை எதிர்கொண்டு வீறு கொண்டு வெற்றி பெற்ற சமூகம் தான் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அடக்குமுறைகள்லாம் திமுக கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, அதிமுக ஆட்சியில கூட நம்ம வாழ்ந்துருக்கோம், திமுக ஆட்சியில வாழ்ந்துருக்கோம். ஆனா திமுக அடக்குமுறைகள் அதிகமாகும், அதிமுக ஆட்சியில வந்து அடக்குமுறைகள் அதிகமாகாது.
கைது செய்வாங்க. அவங்களும் வந்து கைதே பண்ண மாட்டாங்களா? எல்லாம் கைது பண்ணுவாங்க, வழக்கு போடுவாங்க, குண்டாஸ் போடுவாங்க, எல்லாமே போடுவாங்க. ஆனால் அடக்குமுறை இருக்காது. ஆனால் திமுக அடக்குமுறை அதிகமாக இருக்கும். ஒருத்தனை கைது பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் அவனை வந்து எந்தெந்த அளவுக்கெல்லாம் அவனை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவனை வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணி அவனை இது வந்து சூழ்ச்சி, இது திமுகவுடைய சூழ்ச்சி. ஆனால் இந்த சூழ்ச்சியில இதுவரை திமுக வெற்றி பெற்றதில்லை. இருந்தாலும் அந்த சூழ்ச்சியை தொடர்ந்து பின்தொடர்ந்துச்சு. சவுக்கு சங்கர்கள் வந்து 3 மாசம் உள்ள இருந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் பல சம்பவங்கள் நடந்துருச்சு. அதில் குறிப்பாக வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விபத்து சாவுகள், அப்புறம் வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு, இப்போ இது மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து தொடர்ந்து அவர் சொன்ன மாதிரி, அதாவது சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முதல்வர் வந்து சரியாக செயல்பட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு நிறைய குற்றச்சாட்டுகளும் இப்போ எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வரும் சொல்லிட்டு வராரு. இப்போ அவர் சொன்ன மாதிரியே இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து சவுக்கு சங்கர் இப்போ இல்லை. அவர் இருந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்தது? ரெண்டும் நடந்திருக்கு. ரெண்டு என்னன்னா, கள்ளக்குறிச்சி விஷயத்தில் நிச்சயம் வந்து அவர் ஏற்கனவே அது பேசிட்டு வந்தார். கள்ளக்குறிச்சியில வந்து முழுக்க வந்து திமுக எம்எல்ஏக்களுடைய துணையோட கள்ளச்சாராய விற்பனை ஆகுது அமோகமா அப்படின்னு. ஆனா ஆம்ஸ்டாங் விஷயத்துல வந்து எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆம்ஸ்டாங் விஷயத்துல வந்து இது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஆளுமையை வந்து படுகொலை செய்யப்பட்டாரு, இதுக்கு திமுக அரசுதான் காரணம், இல்ல இந்த ஆருத்ரா என்ற நிதி நிறுவன மோசடி கும்பல் தான் காரணம், அல்லது திமுகவுடைய முக்கிய நபர்கள் காரணம், அந்த ஆளுமை காரணம் அப்படின்னு சொல்ல ஓவர்டா அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல எதிர்மறையான கருத்து கூட வர வாய்ப்பு இருக்கு. போலீஸ்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்களா திடீர்னுட்டு, இல்ல இல்ல இதெல்லாம் வந்து அவரும் ஒரு ரவுடி தான் அப்படின்னு பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம ரெண்டுமே, ஏன்னா நம்ம வந்து ஒரு பக்கத்தை மட்டும் சங்கரை பேசக்கூடாது, ரெண்டு பக்கமும் அவருடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசியிருப்பாங்களா, இது மட்டும் அந்த நேரத்துக்கு அவருக்கு எது சரியா இருக்கோ அவர்கிட்ட வரக்கூடிய தகவல்களை வச்சு அவரு எப்படி நம்ம கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்குல அவர் எடுத்த ஸ்டாண்ட் மாதிரி ஆம்ஸ்டாங் வழக்குல கூட அவர் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு. பாதிக்கப்பட்ட மக்கள் நிக்கணும், அதுக்காக நம்ம போராடணும் அப்படின்னு நம்மளுடைய மனநிலைக்கு கொஞ்சம் மாறுபட்ட நபர் தான் சங்கர். இருந்தாலும் இப்ப திமுக ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு சிம்ம சொப்பனமாக மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில எடுத்து அடிச்சு காயப்படக்கூடிய ஒரு நபர் தான் சங்கர். அப்படின்னும் போது நாம சங்கருடைய இரண்டு பக்கங்களையும் நம்ம பார்த்தே ஆகணும். இல்ல, இந்த 3 மாசத்துல எந்த பிரேக்கிங்கும் யாருமே, எந்த செய்தியாளர்களும், எந்த ஊடகவியாளர்களும் இந்த 3 மாசம் சங்கர் வெளியே இருந்தானா இதுல 300 பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் டெஃபினட் உண்மையில வேற யாரும் கொடுக்கல, இது வரைக்கும் வேற யாரும். அதான் சொல்றேன், 300 பிரேக்கிங் நியூஸை கொடுத்துருப்பாங்க. ஆளுநரசுக்கு பெரிய தலைவலியா இருந்திருக்கு. அதனால தாங்க இந்த அளவுக்கு அடக்குமுறை பண்றாங்க. இல்ல தனிநபர், அவன் ஒரு அமைப்பு இல்ல, அவன் ஜெயிலுக்கு போனோம்னு அவன் 100 பேர் போய் விடுதலை பண்ணு கோஷம் போடுறது கூட ஆள் இல்ல. பாக்குறீங்களா? கோஷம் போடுறது கூட ஆள் இல்ல. ஏன் நேர்காணல் பார்த்து மனு பார்த்து அவருக்கு தேவையான பொருட்களை கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் தமிழக அரசு, ஒட்டுமொத்த அரசும் இயந்திரங்களும் அவனுக்கு எதிராக, சங்கருக்கு எதிராக வந்து முடக்கி விட்டு செயல்படுதுன்னு சொன்னா, அப்போ அவருடைய அந்த பேச்சுக்கள் வந்து நிச்சயம் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதை வச்சு எதிர்கட்சிகளும் சரி, மீடியாவும் சரி, திமுக எதிராக பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மண்டையில இறங்கிட்டு திமுக இந்த அளவுக்கு அடக்குமுறை. இந்த 3 மாசம் திமுக நிம்மதியா இருக்குன்னு நிம்மதியா இருந்துட்டு. ஆனா நிம்மதி எங்க இருந்தாங்க? அதோட அதிகமான ஒரு டென்ஷனுக்கு தானே ஆளாகிறாங்க. நிம்மதியா இருக்கும் இல்ல, அவர் இருந்தா இன்னும் அதிகமா இருந்திருக்கு. இல்ல, அதிகமா இருக்கிறதுனா அவரை கைது பண்றது இதுதான், திமுக தான் நம்ம பேசுறோம் இல்லையா? எல்லாருமே பேசுறாங்க இல்லையா? எல்லாருக்கும் அது தெரியும் இல்லையா? எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லாருமே பேசுறாங்க இல்லையா? அப்ப அது ஒரு வகையில ஒரு விதமான மன வளர்ச்சி தான் திமுகவுக்கு, தவிர திமுகவுக்கு சந்தோஷம்லாம் எதுவுமே இல்லை. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சில